வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டில்யன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள். அத்தியாயம் 20. பள்ளி அறையில் பஞ்சபானங்கள். மன்மதன் யாருக்காவது பயந்து வில்லையும் பஞ்சபானங்களையும் அந்த பஞ்சனையில் உதறிவிட்டு ஓடிவிட்டானா? ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும். கதவு திறந்த ஓசை கேட்டதும் சற்றே திரும்பி தன்னை கண்டதும் உடலை வளைத்து குறுக்கி கொண்டு பஞ்சனையில் நெளிந்து படுத்த பைங்கிலியாலை பார்த்ததும் அப்படிதான் நினைத்தான் கரிகாலன். ஆண் பிள்ளை யாரும் இல்லை என்ற சுதந்திர புத்தியால் உடலை இஷ்டப்படி அலைய விட்டு நன்றாக மலர்ந்த செந்தாமரை போல் உள்ளழகுகளும் ஓரளவு தெரியப்படுத்தி கிடந்த அந்த பேரழகி கரிகாலனை கண்டதும் சற்றென்று கால்களை மடக்கியும் இடையிலிருந்து கழுத்து வரை பூவுடலை வளைத்தும் படுத்து சரையலென இதழ்களை குவித்து கொண்ட பங்கஜம் போல் மாறினாள். இதேன அதிசயம் என்று வியந்தான் கரிகாலன். இரவில் தாமரை மலர்ந்து கிடக்காது. அட, மலர்ந்துதான் கிடந்தது. இன்னும் சற்று நேரம் அப்படியே இருக்கக்கூடாதா? மலர்ந்த தாமரை இத்தனை அவசரமாக மூடிக்கொள்ளவா வேண்டும்? கண்ணுக்கு தெரிந்த இன்பக் காட்சிகள் இத்தனை சீக்கிரமாக மறையவா வேண்டும்? இன்பம் மின்னல் போல் மறையக்கூடியது என்று தத்துவத்திற்கும் விளக்கம் இதுதானா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். எழிலெல்லாம் ஒருங்கே திரண்டது போல் வளைந்து பஞ்சனையில் கிடந்த நிரஞ்சனாதேவியின் உடல் அமைப்பை பார்த்த கரிகாலன் மன்மதன் தன் கரும்பு வில்லை அந்த பஞ்சனையில் எரிந்துவிட்டுதான் ஓடியிருக்க வேண்டும் என்று நினைத்தான். வளைந்து கிடந்த அந்த கரும்பிலியாலின் கன்னி பூ உடலிலும் கணுக்கள் பல இருக்கத்தான் செய்தன. கழுத்து, இடை, முழங்கால், இன்னும் எத்தனையோ கணுக்கள். ஒவ்வொரு கணுவையும் அடுத்து இன்பரசம் சொட்டவல்ல எத்தனை புஷ்டி பிரதேசங்கள். கரும்பு வில்லுக்கு வண்டுகளான நான் வேண்டுமே. ஆம், அதுவேதான். அதோ துவண்டு கிடைக்கிறதே. அலை அலையாக தலையிலிருந்து சுருண்ட மயிர்கள் பின்னால் விரிந்தோடி பின்னப்பட்டதால் நீளமாக கிடந்த அவள் ஜடை பல வண்டுகள் ஒன்றை ஒன்று கவ்விக்கொண்டு மாறன் வில்லின் நாணை போலவே காட்சி அளித்தன. ஆனால் வளைந்து படுத்த அவள் உடலுக்கு பின்புறத்தில் கிடந்த பின்னலை பார்த்த கரிகாலன் நான் வில்லின் பின்புறம் கிடக்குமா என்று யோசித்தான். சாதாரணமாக இருக்காதுதான். ஆனால் அந்த பயங்களே மன்மதன் வில்லை போட்டு ஓடிய வேகத்தில் நாணயம் பூட்டாது தார்மாறாக எரிந்துவிட்டு போயிருக்க வேண்டும் என்று கரிகாலன் தன் கவி மனத்தால் சமாதானப்படுத்தி கொண்டான். இது மட்டுமா? அதோ மாறனின் பஞ்சபானங்கள், அவனுடைய தாழை மலர் கத்தி வேறு எல்லாம் அந்த பஞ்சனையில் அவன் கண் முன்னே கிடந்தன. அரவிந்தம், அசோகம், மாம்பூ, முல்லை, நீரொட்பழம் ஆகிய 5 மலர்கனைகளும் அங்கே சிதறி கிடந்தன. நிரஞ்சனாதேவியின் முகம் அரவிந்தம், அசோகத்தை வெல்லும் நீண்ட தளிர் விரல்கள், மாம்பூவை பழிக்கும் விரல் நகங்கள், முல்லையை எள்ளி நகையாடவல்ல தந்த வரிசைகள், நீரொட்பழத்தை விட ஜார்ஜ் வில்லியமாக பிரகாசிக்கும் அழகிய கண்கள். அத்தனையும் கண்ட கரிகாலன் தன் கண்களின் மூலம் இதயத்தையே அந்த பஞ்சனையில் அலைய விட்டான். பஞ்சபானங்கள் தான் இப்படி சிதறி கிடந்தன. ஆனால் மாறன் வாளான தாழை மலர் மட்டும் நிரஞ்சனாதேவியின் உடல் பூராவும் பரவி கிடந்தது. தாழம்பூவின் மஞ்சள் நிறத்தையும் வழுவழுப்பையும் பெற்று அவள் தங்க நிற மேனியின் திறந்த பாகங்களை கண்ட கரிகாலன் ஏதோ சொர்ண பூமியில் தான் இருப்பதாகவே நினைத்தான். அந்த பஞ்சனையிலிருந்து எழுந்த நறுமணம் அவள் தலையில் சூடியிருந்த மலர்களிலிருந்து எழுந்ததா அல்லது அவள் தாழ்வு வேணியிலிருந்து எழுந்ததா என்பதை அவனால் யூகிக்க முடியவில்லை. இரவு நடு சாமத்தை எட்டி கொண்டிருந்தாலும் கிருஷ்ணபட்சம் நன்றாக முற்றிவிட்டது காரணமாக நிலவு வரும் நேரம் தள்ளி போயிருந்தபடியால் அறையில் இருந்த வெண்கல பாவை விளக்கின் வெளிச்சத்தை தவிர வேறு வெளிச்சம் அந்த அறையில் கிடையாது. திறந்த சாளரங்களுக்கு விலையே கும்மிருட்டாகவே இருந்தது. வானில் பிரமாதமாக ஜொலித்து கொண்டிருந்த நட்சத்திரங்கள் பூமியில் எந்த வெளிச்சத்தையும் வீச முடியாமல் தவித்து கொண்டிருந்தன. நிரஞ்சனாவின் பள்ளி அறையில் இருந்த வெண்கல விளக்கும் மிக மங்களாகவே இருந்தாலும் அறையில் அது தனி அறுத்து கொண்டு அற்பமான நட்சத்திர வெளிச்சத்தை உள்ளே அணுக விட்டாமல் தடுத்து விட்டபடியால் சாளரத்துக்கு வெளியே ஏற்கனவே இருந்த மையிருட்டு இன்னும் அதிகமாக கருத்து விட்டது போல் தோன்றியது. அந்த சூழ்நிலையில் அறை மூலையில் நிறுத்தப்பட்டிருந்த வெண்கல பாவையின் மங்களான வெளிச்சம் அந்த அறை முழுவதும் பரவி அறையை ஏதோ சொப்பன உலகம் போல செய்திருந்தது. அதன் ஒளி
கற்றில் கால்களில் தங்கச் சிங்க தலைகளில் பாய்ந்து சிங்க தலைகளின் சோபையை பன்மடங்கு அதிகப்படுத்தியதும் அல்லாமல் பஞ்சனை மீது விரிக்கப்பட்டிருந்த மஞ்சள் நிற பட்டு விரிப்புகளின் மீதும் பிரவேசித்து அவற்றிற்கும் தங்க முலாம் பூசியுடவே தங்கத் தகடுகளின் மீது சைனிக்கும் தேவக்கன்னியைப் போல கிடந்தாள் நிரஞ்சனாதேவி. மிகுந்த வழுவழுப்புடனும் பூரிப்புடமிருந்த அவள் மாம்பழ கன்னங்களில் ஒன்றை விளக்கொளி தடவி சென்றதால் மினுமினுப்புடன் ஜொலித்த அந்த மஞ்சள் நிற கதிப்பில் சற்று வெட்க சிவப்பும் சேர்ந்து கொண்டு தங்கத்தில் பதிக்கப்பட்ட விலை உயர்ந்த கெம்புக்குவில் போல் காட்சியளித்தது. விளக்கொளி அத்துடன் விற்றிருந்தாலும் கரிகாலன் கொஞ்சம் நிதானத்தில் இருந்திருப்பான். ஆனால் அந்த பொல்லாத சுடரின் ஒளி வீச்சுக்கள் அவன் மெல்லிய புடவையையும் சில இடங்களில் ஊடியிருந்தது. அவளது அழகிய மார்பகத்தை தழுவி சென்ற புடவையின் மேல் தலைப்பு முன்புறத்தில் மட்டுமின்றி பின்புறத்திலும் நழுவி கிடந்ததால் அந்த பிரதேசங்களில் பாய்ந்த வெள்ளக்குழி கருத்தை அப்படியே குலைந்து விடக்கூடிய காட்சியை சிரிச்சிருந்தது. இனி படுத்துறங்குவதை தவிர வேறு அலுவல் இல்லை என்ற எண்ணத்தால் ரவிக்கியின் மேல் பாகத்திலிருந்த பட்டு கயிறுகளை கூட நிரஞ்சனாதேவி சரியாகவே முடியாததால் அவள் மார்பகத்தின் ஓரங்கள் பருவத்தின் மெறியை காட்டிக்கொண்டு நன்றாக எழுந்து நின்று விளக்கொல்லியில் பளபளத்தன. கீழ்பாகங்கள் துணிக்குள் மறைந்துதான் கிடந்தன. ஆனால் மனித யுகம் கண்களில் கண்டதோடு திருப்தி அடைகிறதா? தெரிந்ததை விட தெரியாத விஷயங்களில் கற்பனை அதிகமாக ஓடுகிறது. கற்பனை ஓட்டத்திலே காணும் இன்ப கனவுகள் பல. பாதி திறனும் பாதி மறைந்தும் இருக்கும் அம்சங்களில் கற்பனை வெறி பிடித்து ஓடுகிறது. மறைத்து நிற்கும் திரை சீலையை கீழ்த்தெரிய மனம் இந்த வெறியிலே துடித்த கரிகாலனை அவளுடைய இதர 7 அம்சங்கள் பாடுபடுத்தின. அவள் கால்களை வளைத்து முழக்கால்களை வயிற்றுக்காக படித்திருந்ததால் பின்புறத்தில் பெரிதாக எழுந்த அழகிய பகுதிகளின் மீது ஓடிய கரிகாலன் கண்கள் தாமரை மலர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட குன்றுகளை கண்டுவிட்டன போல் பிரமிப்பித்து நின்றன. அலங்கோலமாக சேலை நிகழ்ந்ததால் சற்று அளவுக்கு அதிகமாக தெரிந்த கால்கள் நன்றாக கடையப்பட்ட இருபெரும் தந்தங்கள் போல் கிடந்தாலும் அவற்றுக்கு மேல் புறத்திலிருந்த சேலை தொடைகளில் பாய்ந்து பதுங்கிய காரணத்தால் மனம் செய்த இயக்கத்தாலும் கரிகாலன் நிலை கொள்ளாது தவித்தான். இந்த தவிப்பு ஓரளவு நிரஞ்சனாதேவிக்கும் இருக்கத்தான் செய்தது. திடீரென்று கரிகாலன் உள்ளே நுழைந்ததால் தான் இருந்த அலங்கோல நிலையை மிக துரிதமாகத்தான் சரி செய்து கொண்டாள் நிரஞ்சனாதேவி. ஆனால் அந்த சில வினாடிகளுக்குள்ளாகவே கரிகாலன் கண்கள் பாயக்கூடாத இடங்களிலெல்லாம் பாய்ந்து விட்டதையும் அதன் காரணமாக அவன் நிலை குலைந்து நிற்பதையும் கண்டு கொண்ட அரசகுமாரி, அப்பா, இந்த ஆண் பிள்ளைக்குத்தான் எத்தனை துடுக்கு கண்கள் என்று அழுத்து கொள்ள முயன்றாள். ஆனால் உள்ளம் அந்த அலுப்புக்கு இடம் தராமல் கரிகாலன் பிரமைப்படுத்தி நிற்பதைக் கண்டு பெருமிதமே கொண்டது. பெண் உள்ளமே ஓர் அலாதி. ஆண் பிள்ளைகள் தங்கள் அங்கல் ஆவணங்களை பார்த்துவிட போகிறார்களே என்ற பயம் உண்டு. ஆனால் பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் உண்டு. பார்த்துவிட்டால் வெளியில் கோபம் உண்டு. பார்த்து மலைப்பது கண்டு உள்ளே மகிழ்ச்சி உண்டு. நாணம் உண்டு. அந்த நாணத்தை உடைக்க ஓர் ஆண்மகன் வரமாட்டான் என்று ஏக்கமும் உண்டு. இத்தகைய பயம், ஆசை, கோபம், நாணம், ஏக்கம் ஆகிய வேறுபட்ட உணர்ச்சிகளினாலே முதல்தான் காதல் இன்பம். அந்த இன்பத்திற்கு வசப்படாத பெண் உலகத்தில் நின்று பிறக்கவில்லை. இன்னைக்கு பிறக்கப் போவதும் இல்லை. உணர்ச்சிகள் எல்லோருக்கும் சமமும். இந்த உணர்ச்சிகளை அந்தஸ்தோ சாதியோ சமயமோ எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. அந்தஸ்தும் சமயமும் சாதியும் கடலையும் காற்றையும் கட்டுப்படுத்த முடியுமா? இயற்கை இந்த சக்திகளை போலத்தான் உணர்ச்சிகளும். செயற்கை சிருஷ்டிகள் இயற்கைகளை கட்டுப்படுத்த முடிவதே இல்லை. அந்த சக்தியினால் சிக்கி தவித்தால் வேங்கிய நாட்டு மன்னன் மகளும். அந்த கிருஷ்ணபட்சத்து இரவிலே மங்களான வெளிச்சமும் மலர்களின் நறுமணம் சூழ்ந்து கிடந்த அந்த பள்ளி அறை பஞ்சனையிலே கதவை திறந்து கொண்டு வாயிற்படியிலே நின்ற கரிகாலனை அவளும் தன் மலர் விழிகளால் நோக்கினாள். ஆனால் அன்று அவள் பார்த்த முறை வேறு. முதல் நாள் சந்தித்த போது நிர்பயமாயிருந்த பார்வை அல்ல அது. தூதனை எதிர்பார்த்திருந்ததால் சதி நிரம்பியுள்ளத்தோடு பார்த்த பார்வை அல்லது ஆண்முகனொருவன் தன்னை அலங்கோலமாக பார்த்து விட்டானே என்ற சங்கட பார்வை அது. தன் உடலின் மர்ம பகுதிகளெல்லாம் கண்களை ஒட்டி மகிழ்ந்து விட்டானே என்ற எண்ணத்தினால் ஏற்பட்ட வெட்க பார்வை அது. அந்த வெட்கத்தினால் உடல் பூராவும் மின்சாரம் போல் மூடுவி சென்ற மகிழ்ச்சி வெள்ளத்தின் அலைகள் அந்த பார்வையில் திரும்ப திரும்ப மோதின. வெட்கத்தினால் ஓர பார்வையாக கரிகாலனை பார்த்தாள். அவன் எத்தனை அழகாயிருக்கிறான்!
என்பதை அன்றுதான் நன்றாக கவனித்தாள் மன்னன் மகள். அந்த வாயிற்பட்டியின் உயரம் போதாமையால் தலையை சற்று சாய்த்தும் கால்களை வளைத்தும் நின்றிருந்த கரிகாலனுடைய கை கால்கள் எத்தனை மெல்லியதாக அழகாயிருக்கின்றன என்பதை கவனித்த நிரஞ்சனாதேவி, நல்ல உயரமான அவன் உடல் மெல்லியதாக இருந்தாலும் எத்தனை கம்பீரமாய் இருக்கிறது என்பதையும், அவன் தலையில் சுருண்டு தொங்கிய கருமயிர்கள் அவன் முகத்தில் சூழ்ந்து நின்றதால் இயற்கையாக இருந்த முகத்தின் எழில் எவ்வளவு தூரம் அதிகப்பட்டு விட்டது என்பதையும் கவனித்தாள். பார்ப்பதற்கு குழந்தை முகம் போலிருந்தாலும் ஈட்டிகளை விட கூர்மையாக இருந்த விழிகளில் வீரமும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் கலந்து வீசுவதை கண்ட நிரஞ்சனாதேவி, காலக்கிரமத்தில் கரிகாலன் பெரும் வீரனாக மாறுவான் என்ற சந்தேகம் வர தீர்மானித்துக் கொண்டாள். வீரமும் அழகும் கலந்து தோன்றிய அந்த முகத்துக்கு அவன் நிழல்களில் வாரத்தில் சதா தூக்கி நின்ற ஒரு விஷம புன்முறுவல் தனி சோபையை அளித்துக் கொண்டிருந்தது. பெண்களின் இடுப்பு போல் குறுகி கிடந்த இடத்தில் கட்டப்பட்ட கச்சையிலிருந்து பாதம் வரையில் தொங்கிக் கொண்டிருந்த மிக நீளமான வாளை பார்த்து நிரஞ்சனாதேவி, இவ்வளவு பெரிய வாளை இந்த மெல்லிய கரம் சுழற்ற முடியுமா என்று நினைத்து புன்முறுவலும் கூட்டினாள். அவள் மனத்தை ஓடிய நினைவுகளை வினாடி நேரத்தில் புரிந்து கொண்டு, அரசகுமாரி, வாளை சுழற்ற கை பருமனாயிருக்க வேண்டியதில்லை. கையில் உரம் வேண்டும், லாவகம் வேண்டும், அவ்வளவுதான் என்றான் கரிகாலன். மன்னிக்க வேண்டும், உங்கள் வீரத்தை பற்றி நான் சந்தேகிக்கவில்லை. கை வலுவை பற்றி சந்தேகித்தீர்களாக்கும். இதை சொன்ன கரிகாலின் குரலில் ஏளனம் துணித்தது. ஆமாம், இயற்கையை அரசகுமாரி சரியாக கவனிக்கவில்லை போலிருக்கிறது. அளவுக்கு மீறிய கவனிப்பு தங்களிடம் இருப்பதை கவனித்தேன் என்றால் அரசகுமாரி. அவள் வார்த்தைகளின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்ட கரிகாலன் சிறிது திணறினாலும் பிறகு சமாளித்துக் கொண்டு சொன்னான். எதிர்பாராத விதமாக பொக்கிஷம் திறந்து கிடந்தால் அங்குள்ள வைர வழியுறங்களில் கவனம் செல்லத்தானே செல்லும். பொக்கிஷம் பிறருடையதாயிருந்தாலுமா? பொக்கிஷத்தை பார்த்து மலைப்பது மனித இயற்கை. உடையவன் ஒருவன் உண்டு என்று தெரிந்தாலே அப்படி யாரும் இல்லை என்றால் கைப்பற்ற முயல்வதும் மனித இயற்கை. கைப்பற்றுவதா களவாடுவதா எது மனித இயற்கை? இரண்டும் தான். கைப்பற்றுவதற்கு களவும் ஒரு வழி. அந்த வழியையும் கற்றிருக்கிறீர்களோ? எல்லாவற்றையும் கற்க வேண்டிய அவசியமில்லை. சில இயற்கையாகவே வரும். களவு தங்களுக்கு இயற்கையாக வரும் போலிருக்கிறது. எனக்கு என்ன? என்னை விட பெரியவர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது. யாரது? ஒரு உதாரணம், கிருஷ்ண பகவான். அவன் திருடினானா? ஆம். எதை? யாரு என்று கேளுங்கள். சரி, யாரை? ருக்மணியை. கலகலவென்று நகைத்தாள் நிரஞ்சனாதேவி. அந்த சமயத்தில் அவள் உள்ளத்தில் சதி மறைந்தது. தம்பி மறைந்தான். வேங்கி நாடு மறைந்தது. ஜெயசிம்மனை பற்றிய பயம் மறைந்தது. அறிஞயன், பிரம்மமாராயன் அத்தனை பேருமே மறைந்தார்கள். நின்றவன் எதிரே இருந்த கரிகாலன் மட்டும்தான். 6 அடி உயரத்துக்கு குழந்தை முகத்துடனும் கவர்ச்சி கண்களுடனும் நின்ற அந்த ஆண் மகன் ஒருவன் தான். அரசகுமாரி மெல்ல பஞ்சனிலிருந்து எழுந்து சாளரத்தை நோக்கி சென்று வெளியே ஏற்றி பார்த்தாள். இருட்டு மன்று அழகாக தெரிந்தது. அவளுக்கு புராணம் பேசும் அந்த தர்க்க சாஸ்திரியை நினைத்து மீண்டும் சிரித்தாள் அவள். ஏன் சிரிக்கிறீர்கள் அரசகுமாரி? அவள் காதருகில் ரகசியமாக ஒலித்தன அந்த வார்த்தைகள். சற்று திரும்பினாள் நிரஞ்சனாதேவி. வேல் விழிகளை கவி நின்றன மற்றும் 2 வேல்கள். கரிகாலன் அவளுக்கு விகாரிகள் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களை நோக்கி மிரண்டு வீழ்த்தன. அவள் கன்னங்களை அவன் நாசியிலிருந்து வந்து கொண்டிருந்த உஷ்ண காற்று தடவி சென்றது. அவள் உடலில் அனல் வாரி கொட்டி கொண்டிருந்தது. அதற்கு அறிகுறியாக அவள் கன்னங்கள் தீக்குழம்பை போல வந்து ஜொலித்தன. இன்னும் சற்று திரும்பினாலும் தன் உடல் அவன் மீது உராயும் என்பதை அறிந்த நிரஞ்சனாதேவி நிலையை கூட முடியாமல் தவியாக தவித்தாள்.